பாருங்க, ஒரு சாதாரண எறும்புக்கு கடவுள் ஞானத்தை குத்துக்கிறாரு. அது உணவு அது என்ன பண்ணுமா சேர்த்து வச்சிருக்கோமா. கோடை காலத்துல மழை வருதுன்னு தெரியுமா அந்த எறும்புக்கு. அது என்ன பண்ண முன்னாடி அது உணவை சேர்த்து வச்சுக்கோமா. நீதிமொழிகள் 6 படிச்சு பாருங்க, இந்த வசனம் கிடைக்கும். அப்போ ஒரு எறும்புக்கு கடவுள் ஞானத்தை குத்துக்கிறாரு. அதுக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் அது என்ன பண்றா, அது உணவை சேர்த்து வச்சுக்கிதான், அது உழைக்குதான். இன்றைக்கு சில என்ன பண்றாங்க, சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க. சோம்பேறியை எறும்பை பார்த்து கத்துக்கோன்றார் ஆண்டவர். இன்றைக்கு வேலை செய்யறதுல சோம்பேறித்தனம், ஜெபிக்கத்துல சோம்பேறித்தனம், ஜெபிக்காத தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லிட்டு அதுவே என்ன, அது சாபமா, அதுவே பாவமா. இன்றைக்கு உழைக்கிறதுக்கு தான் கத்தர் ஒன்னும் கை கால குத்துக்கிறாரு. சோம்பேறியை இந்த எறும்பை பார்த்து கத்துக்கோ. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை நீங்க எறும்பை பார்த்து கத்துக்கணும். நம்ம ஜெபத்துல என்ன பண்ணோம், உறுதியா நிக்கணும். அந்த எறும்பை போல எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருந்தா தான் நம்ம தேவை சந்திப்பார் தேவன்.